நகர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா ஜூன் 21ஆம் தேதி முதல் பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. இதில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போட்டியிடவில்லை. முதல்வர் ஜெயலலிதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மகேந்திரன், சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட பலர் களம் இறங்கியுள்ளனர். ஜெயலலிதா தரப்பில் 50 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பிரச்சாரம் நடந்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளரும் முதல்வருமான ஜெயலலிதா ஜூன் 21ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுபவர்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற சனிக்கிழமை கடைசி நாளாகும். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 3ஆம் தேதி துவங்கி 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. 11ஆம் தேதி நடந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 32 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் போட்டியிட விரும்பாதவர்கள் தங்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற சனிக்கிழமை கடைசி நாளாகும். இதுவரையில் யாரும் மனுவை திரும்பப் பெற முன்வரவில்லை. பிஇ பொது கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கலந்தாய்வுக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகளை அண்ணா பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள் என்று 538 என்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் பிஇ, பிடெக் போன்ற படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வை வருடந்தோறும் அண்ணா பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. இதில் அரசு ஒதுக்கீடு இடங்களாக 1,80,000 இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்த உள்ளது. இந்நிலையில் ரேண்டம் எண் ஜூன் 15ஆம் தேதியும், ரேங்க் பட்டியல் 19ஆம் தேதியும், விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு 28ஆம் தேதியும், மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு 29ஆம் தேதியும் நடக்கிறது. பொது கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக மாணவர்கள் அதிகம் வருவார்கள் என்பதால் பந்தல் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை அண்ணா பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. நெஸ்லே நிறுவன தயாரிப்பில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட மேகி நூடுல்ஸ் உணவு பொட்டலத்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவற்றின் விற்பனை தடை விதிக்கப்பட்டது. நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸ் மட்டுமின்றி மேலும் 8 நூடுல்ஸ் வகைகளின் விற்பனைக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையம் தடை விதித்தது. தடையை நீக்க கோரி நெஸ்லே நிறுவனம் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. மேகி மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்த மும்பை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக FSSAI மற்றும் உணவு பாதுகாப்பு கமிஷன் ஆகியன 2 வாரங்களுக்குள் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் காய் பழங்களில் நச்சுத்தன்மை இல்லை என கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணா அரங்கில் 81வது வேளாண் அறிவியாளர் ஒருநாள் கருத்தரங்கு நடந்தது. இதில் வேளாண் அறிவியாளர்கள் கலந்து கொண்டு வேளாண்மையில் கொண்டுவர வேண்டிய புதிய யுக்திகள் குறித்து அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய செயல் விளக்க படைப்புகள் முன்வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி, தமிழகத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் அதிக அளவு நச்சுத்தன்மை இல்லை, எனவே பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என தெரிவித்தார். தமிழக அரசு முறையாக செயல்படவில்லை என பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆள்பலம், அதிகார பலம் அங்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அங்கு வாங்கும் வாக்குகள் உண்மையான குறியீடாக இருக்காது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை என கூறுவது வருத்தம் அளிக்க முடியாது என்றும் ஆளும் மாநில அரசு இந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். 2 கிலோ தங்கக்கட்டிகளை உடலில் மறைத்து கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த 2 பேரை கோவை சுங்கவரித்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு வரும் ஏர் அரேபியா விமானத்தில் வரும் பயணிகளில் சிலர் தங்கம் கடத்துவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த ஷாஜகான் மற்றும் அப்துல் நாசர் ஆகியோரை சோதனை செய்ததில் அவர்கள் இருவரும் உடலில் தங்கக்கட்டிகளை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. ஒவ்வொருவர் உடலிலும் 8 கட்டிகள் வீதம் மொத்தம் 196 தங்கக்கட்டிகள் இருப்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து சுங்கவரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை அரண்மனை வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சி துவங்கியது. தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி சரஸ்வதி மகால் நூலகம், தமிழ் பல்கலைக்கழகம், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து தஞ்சை அரண்மனை வளாகத்தில் தஞ்சாவூர் புத்தக திருவிழா என்ற பெயரில் பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சியை நடத்துகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுப்பையன் தொடங்கி வைத்தார். முதன்மை பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ள அறிவியல், தொழில்நுட்பம், வரலாறு, பொது அறிவு, போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த புத்தகங்கள் ஒரே இடத்தில் இடம்பெற்றுள்ளது அனைத்து தரப்பு மக்களுக்கும் வரமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். ஊர்லகன்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி முன் பாஜகவினர் பள்ளியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். அப்போது தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. துணை போகாதே
மதுரை அருகே குடும்ப தகராறில் கணவனை கொன்ற மனைவி போலீசில் சரணடைந்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே செமினிப்பட்டியைச் சேர்ந்த ஜோதிடர் செல்லப்பாண்டி. இவருக்கு 3 மனைவிகள் உள்ளனர். 3வது மனைவி செல்வியுடன் செல்லப்பாண்டிக்கு அடிக்கடி மோதல் இருந்து வந்தது. வியாழனன்று இரவு செல்லப்பாண்டி உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு செல்வி கொலை செய்தார். பின் வாடிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்த செல்வி கொலை விபரத்தை தெரிவித்து சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி விடுதலை தியாகி மார்ஷல் நேசமணியின் பிறந்தநாள் விழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டது. குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க பாடுபட்ட தலைவர்களில் ஒருவரான மார்ஷல் நேசமணியின் 121வது பிறந்த நாளை நாகர்கோவிலில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் பல்வேறு தரப்பினரும் கொண்டாடினர். அரசு சார்பில் கலெக்டர் சஜ்ஜன் சிங் சவான் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். எம்எல்ஏக்கள் பச்சைமால், நாஞ்சில் முருகேசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரமுகர்களும் நேசமணியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கட்டாய கல்வி திட்டத்தை பள்ளிகளில் அமல்படுத்தாத கல்வித்துறையை கண்டித்து மனித உரிமைகள் அமைப்புகள் சார்பில் தட்டி எழுப்பும் போராட்டம் நடந்தது. மத்திய அரசு கடந்த 2009ஆம் ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. ஆனால் இந்த சட்டத்தை புதுச்சேரி கல்வித்துறை நடைமுறைப்படுத்தவில்லை. இச்சட்டத்தால் தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகளுக்கான 25% இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது. எனவே இச்சட்டத்தை உடனே அமல்படுத்த கோரியும் தனியார் பள்ளிகளின் கட்டண முறையை நெறிப்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரியில் உள்ள மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கல்வித்துறையை தட்டி எழுப்பும் போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் கட்டாய கல்வி திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கும் கல்வித்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வேலூர் அருகே போலீசார் வீடு வீடாக புகுந்து தாக்குதல் நடத்துவதால் ஆண்கள் ஊரை விட்டு ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஓச்சேரி அருகே உள்ள களத்தூரில் மணல் எடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களுக்கும் மணல் எடுக்க ஆதரவு தெரிவிக்கும் சிலருக்கும் மோதல் ஏற்பட்டு இதன் அடிப்படையில் 19 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறை ஆய்வாளர் காண்டீபன் பொதுமக்களை தரக்குறைவாக பேசியதுடன் சிலரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறை ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போலீசாரின் வாகனங்களை தாக்கியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த போலீசார் சுமார் 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். ஆண்கள் அனைவரும் கிராமத்திலிருந்து தப்பி ஓடிவிட்ட நிலையில் பெண்கள் அனைவரும் ஊரின் மையப்பகுதியில் உள்ள ராமர் கோவில் அருகே ஒன்று கூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையினரை கண்டித்து ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த கோவில் காளை இறந்ததால் மதுரை மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை கொடிக்குளம் பாரத் நகரைச் சேர்ந்தவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக காளை ஒன்றை வளர்த்து வந்தனர். அங்குள்ள மந்தையில் வளர்ந்ததால் அதை மந்தையம்மன் காளை என்று அழைத்தனர். அதற்கு வேண்டிய உணவை அங்குள்ளவர்களே வழங்கினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள அந்த காளை பதக்கங்களையும் பரிசுகளையும் குவித்து பாரத் நகர் மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது. வெள்ளியன்று காலை நடந்த விபத்து ஒன்றில் சிக்கி மந்தையம்மன் காளை பரிதாபமாக பலியானது. தங்களோடு ஒரு அங்கமாய் வலம் வந்த காளை திடீரென பிரிந்து சென்ற துக்கம் தாங்க முடியாமல் அப்பகுதியினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தங்கத்தின் விலையில் சனியன்று ஒரு சவரன் 20,312 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,539 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,870 ரூபாயாக இருந்தது. காக்கா முட்டை படம் தந்த இயக்குனர் மணிகண்டனின் அடுத்த படத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கிறார். ஆடுகளம் தந்த வெற்றிமாறனின் உதவியாளர் மணிகண்டன். இவர் சொன்ன கதை பிடித்து போக்க நடிகர் தனுஷே தயாரிப்பாளரானார். இக்கூட்டணியில் வெளியான காக்கா முட்டை படம் தேசிய விருதை பெற்றதோடு வசூலிலும் சாதனை படைத்துவிட்டது. காக்கா முட்டையை வெளியிட்ட கையோடு நடிகர் விதார்த்தை வைத்து குற்றமும் தண்டனையும் என்ற படத்தை மணிகண்டன் இயக்குகிறார். இதற்கு அடுத்த படத்திற்கான பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டதாம். மாறி வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் தனுஷ் வெற்றிமாறனின் வட சென்னையை முடித்துவிட்டு மணிகண்டன் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். பிரபல ஏவிஎம் ஸ்டுடியோவின் ஒரு பகுதி குடியிருப்பாக மாறி வருகிறது. சென்னை வடபழனியில் ஏவிஎம், வாகினி, பிரசாத், ஜெமினி, அருணாச்சலம், கற்பகம், பரணி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட திரைப்பட ஸ்டுடியோக்கள் இருந்தன. பரபரப்பான ஹாலிவுட் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் தற்போது ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோக்கள் மட்டுமே உள்ளன. கடந்த 1945இல் காரைக்குடியில் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரால் துவக்கப்பட்ட ஏவிஎம் ஸ்டுடியோ 65 ஆண்டுகளுக்கு முன் சென்னை வடபழனியில் 35,000 ரூபாய் முதலீட்டில் துவக்கப்பட்டது. மெய்யப்ப செட்டியாரின் மகன்கள் சரவணன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் இச்சொத்தை பாகம் பிரித்து நிர்வகித்து வருகின்றனர். இதில் பாலசுப்ரமணியனுக்கு சொந்தமான இடத்தில் தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது 4 தளங்களில் மட்டும் சினிமா மற்றும் டிவி தொடர் படப்பிடிப்புகள் நடந்து வருகின்றன.